ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. இன்னைக்கு பவர்தாரணி மறைவு ரொம்ப அந்த அந்த பூத உடலை பார்க்கும் பொழுது இன்னும் அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேலே இசைஞானியை போய் பார்த்தோம், அவரால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. அவ்வளோ சோகத்தில் உட்காந்துட்ருக்கார். இந்த உலகத்தில் ஏன் தான் இந்த மாதிரி கொடுமை நடக்குதுன்றது புரியல. ஏன்னா வாழ்கிற வயசு பெரிய வயசு கூட இல்லை, ஒரு 46, 45, 47 இருக்கும். 47 வயசு அவங்களுக்கு இந்த அகால மரணம் அடைந்தது ரொம்ப மனவேதனை அளிக்கிறது. இன்னும் அவங்களுடைய குரலை மட்டும் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அது எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை பாடுற மாதிரி இருக்கும், ஒரு இளம் பெண் பாடுற மாதிரி இருக்கும், நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த பக்குவமாக ஒரு ஆண் பெண் மாறக்கூடிய வாய்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பாடிய பாடல் நிறைய பாடல்கள் அது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிடித்த பாடலாக அமைந்திருக்கு. நிறைய கம்போசர் கிட்ட பாடியிருக்காங்க, அவங்களே இசையமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய இசைக்கலைஞர்கள் சங்கத்தோட அசோசியேட் மெம்பராக ரொம்ப வருடமாக இருந்துகிட்ருக்காங்க. ரொம்ப அவங்க ரெக்கார்டிங் பாடினாலே அவங்க வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அவ்வளோ ரசித்து அந்த உணர்வாக கேட்டு பாடக்கூடிய ஒரு அற்புதமான சிங்கர். ஒரு குறிப்பானா, ஒரு காலத்தில் ஜிக்கி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஜிக்கி வாய்ஸ், அதுக்கு ஈக்குவலான ஒரு வாய்ஸ் எங்களோட வாய்ஸ். இன்றைக்கி அவங்க இல்லாத ஒரு நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அவங்க வாய்ஸை நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எங்கள் சங்கத்தின் சார்பாக, இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக செயலாளர் ஜோனா பக்தகுமார், பொருளாளர் ஐ மகேஷ் மற்றும் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு எதுனா இந்த ஒரு நிகழ்வு தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.